தற்போது கிடைத்த அண்மை தகவலின்படி தமிழக அரசு மீது உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக எம்எல்ஏக்களுக்கும் உரிமைக்குழு அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்தது. அதைத் தொடர்ந்து தற்போதைய அண்மை செய்தியாக தமிழக அரசு மீது உயர்நீதிமன்றம் அதிருப்தி. கடந்த 2017ஆம் ஆண்டு சட்டமன்றத்துக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை எடுத்து வந்த வழக்கில் திமுக எம்எல்ஏக்களுக்கு உரிமைக்குழு அனுப்பிய நோட்டீஸ் ரத்து செய்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்கு தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2017ஆம் ஆண்டு சட்டமன்றத்துக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் எடுத்து சென்ற விவகாரம் திமுக எம்எல்ஏக்களுக்கு உரிமைக்குழு அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு சட்டமன்றத்துக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் எடுத்து சென்ற விவகாரத்தில் தமிழக அரசு மீது உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது தமிழக அரசு மீது உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை சட்டமன்றத்துக்கு எடுத்து சென்றதாக திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் மீது எதிராக சட்டப்பேரவை உரிமைக்குழு உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸில் அடிப்படை தவறுகள் உள்ளதாக கூறி அதை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் உரிமை மீறல் இருந்தால் தெரிந்தால் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து உரிமைக்குழு திமுக எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியது. இதை எடுத்து ஸ்டாலின் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் தாக்கல் செய்த வழக்கு எடுத்த உயர்நீதிமன்றம் இரண்டாவது நோட்டீஸும் ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டமன்ற செயலாளர் மற்றும் உரிமைக்குழு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்குகள் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணை வந்தது. அப்போது இந்த மேல்முறையீட்டு வழக்கை திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்று மறுத்த நீதிபதிகள் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு முந்தைய ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு வழக்கை திரும்ப பெற கோருவது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது மட்டுமல்லாமல் நியாயமற்றது என கூறினார். இந்த மேல்முறையீட்டு வழக்கை திரும்ப பெற அனுமதித்தால் மக்கள் என்ன நினைப்பார்கள், இதே போன்ற கோரிக்கை அனைவரும் இருக்கக்கூடும் என்று தெரிவித்த நீதிபதிகள் இதே போல முந்தைய ஆட்சியில் தொழிலாளர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகள் திரும்ப பெறவீர்களா எனவும் அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்த நடைமுறை சரியானது அல்ல என குறிப்பிட்ட நீதிபதிகள் தாங்களும் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற கூறி இந்த வழக்கு தொடர்பாக அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி அறிவுறுத்திய நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வரும் ஜூலை 2ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறதாக அமைந்தது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சுந்தரம்.